தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். தென் தமிழகத்தின் ராமேஸ்வரம் தீவையும் பாம்பனையும் இணைக்கும் ரயில் பாலம் பாக்சலசந்தி நீரிணைப்பின் இடையே 1914ஆம் ஆண்டு கட்டி திறக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2.3 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்தியாவின் முதல் பாலமாகும். இந்த பாலம் கடல் அரிப்பின் காரணமாக பலவீனமடைந்து ரயில் போக்குவரத்திற்கு அவ்வப்போது இடையூறு கொடுத்து வந்தது. இதனை ஆய்வு செய்த ஐஐடி உயர்மட்ட ஆய்வுக்குழு இந்த பாலம் ரயில் போக்குவரத்திற்கு ஏற்றதில்லை என்று ஆய்வறிக்கையில் வெளியிட்டது. இந்நிலையில் மத்திய அரசு புதிய பாலம் ஒன்றை கட்டி முடிக்க முடிவு செய்தது. அதன்படி புதிய இருவழி இருப்பு பாதை சுமார் 250 கோடியில் அமைக்க 13 நவம்பர் 2019 அன்று மத்திய அரசு பூமி பூஜை செய்தது. இப்பாலம் 2.5 கிலோமீட்டர் நீளத்தில் 333 தூண்கள் அமைக்கப்பட்டு பாலத்தின் மைய பகுதியில் 77 மீட்டர் நீளத்தில் தூக்குப்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் முழுவதும் முடிவடைந்த நிலையில் இடையில் தூக்குப்பாலம் அமைக்கும் பணி மட்டும் இறுதிக்கட்டத்தில் உள்ளது. 11 ஜூலை 2024 அன்று ரயில்வே உயர்மட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து புதிய ரயில் பாலத்தில் ரயில் என்ஜினை இயக்கி சோதனை செய்தனர். சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்ற பின் இன்னும் 2 மாதங்களில் ரயில் போக்குவரத்து சோதனை ஓட்டம் செய்யப்படும் என்றும் 2025 ஆண்டுக்குள் இந்த பாலம் நடைமுறைக்கு வரும் என்றும் அறிவித்தனர். 2025க்குள் இப்பாலம் ரயில் போக்குவரத்திற்கு பயன்பாட்டிற்கு வரும் பொழுது அதிகமான ரயில் போக்குவரத்து இதன் வழியாக ஓட உள்ளது என்றும் அதற்கு பயணிகள் அதிக ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றனர் என்றும் தெரிவித்தனர்.